Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good morning students, 7th standard physics chapter 4 heat. Today we are going to see about what are the precautions to be observed while reading a clinical thermometer and a laboratory thermometer. Refer page number 37. The clinical thermometer is used to measure the body temperature of human body. So if we use the clinical thermometer, some of the precautions to be observed. So first point, wash the thermometer preferably with an antiseptic solution. So first thermometer antiseptic solution first நம்ம நல்லா வாஷ் பண்ணணும் and hold it firmly and give it a few jerk. ஸோ அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஃபியூச்சருக்கு ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா அந்த தெர்மோமீட்டரை நல்லா உதறணும். அப்படி உதறினா மட்டும்தான் அந்த நேரோ டியூப்பில் உள்ள அந்த மெர்க்குரி எல்லாமே பல்ப் போர்ஷனுக்கு வரும். So next, the jerk will bring the level of mercury down. Ensure that it falls below 35 degrees Celsius. ஸோ மெர்க்குரி எல்லாமே பல்ப் போர்ஷனுக்கு வர்ற மாதிரி அந்த ஜெர்க்கு கொடுக்கணும். நவ் பிளேஸ் த பல்ப் ஆஃப் த தெர்மோமீட்டர் அண்டர் யுவர் டங். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த பல்ப் போர்ஷனை அந்த டங்க்கு யாருக்கு நம்ம டெம்பரேச்சர் நோட் பண்ணணுமோ அவங்களோட டங்க் கீழே இந்த தெர்மோமீட்டரை என்ன பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணணும். So place the bulb of the thermometer under your tongue. After 1 minute, take the thermometer out and note the reading. This is your body temperature. The temperature should always be stated with its unit, degree Celsius. So what did you record as your body temperature? The normal temperature of human body is 37 degree Celsius. So note that the temperature is stated with its unit. So human bodyயோட நார்மல் டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் ஆர் 36.9 டிகிரி செல்சியஸ். ஆக்டிவிட்டி 4.3, மெஷர் த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் 10 members with clinical thermometer and record your observations as in table 4.2. ஸோ ஒரு 10 மெம்பர்ஸோட பாடி டெம்பரேச்சரை நம்ம மெஷர் பண்ணி அந்த டேப்லெட் காலம் 4.2ல் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இஸ் த பாடி டெம்பரேச்சர் ஆஃப் எவ்ரி பர்சன் 37 டிகிரி செல்சியஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஹியூமன் பாடியோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம ஒரு 10 பர்சன்ஸ்க்கு நம்ம டெம்பரேச்சர் நோட் பண்ணி டேப்லெட் காலமில் வச்சுருக்கோம். அதை நம்ம பார்க்கும்போது எல்லாத்துக்குமே 37 டிகிரி செல்சியஸ் கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது ரீசன் என்ன அப்படின்னா, the temperature of every person may not be 37 degree Celsius. It could be slightly higher or slightly lower. ஸோ 37 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், 37.1, 37.2, இல்லைனா 37லேருந்து கம்மியாக இருக்கலாம், 36.9, 36.8 அந்த மாதிரி. So actually what we call normal temperature is the average body temperature of a large number of healthy person. ஸோ நம்ம நிறைய மெம்பர்ஸ்க்கு நம்ம டெம்பரேச்சர் பார்க்கும்போது ஒரு நார்மலாக ஹெல்த்தி பர்சன்ஸ்க்கு அதிகமான பேருக்கு 36.9 ஆர் 37 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம். ஸோ அதை விட கம்மியாகவும் இருக்கலாம், அதை விட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் இஸ் டிசைன் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி ஒன்லி. ஸோ ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சரை நோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கிளினிக்கல் தெர்மோமீட்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஜெக்ட்ஸோட டெம்பரேச்சரை நம்ம இந்த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வச்சு என்ன பண்ண முடியாது, நோட் பண்ண முடியாது. த டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி நார்மலி டஸ் நாட் கோ பிலோ 35 டிகிரி செல்சியஸ் ஆர் அபவ் 42 டிகிரி செல்சியஸ். ஸோ ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் 35 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாகவும் போகாது and 42 degree Celsius அதிகமாகவும் போகாது. So that is the reason that this thermometer has the range 35 degree Celsius to 42 degree Celsius. So
35க்கு கம்மியாக போகாது, 42க்கு அதிகமாக போகாது. 35லேருந்து 42 வரை மட்டும்தான் பாடி டெம்பரேச்சர் இருக்கும். அதனால தான் கிளினிக்கல் தெர்மோமீட்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதோட ரேஞ்ச் 35 to 42. ஸோ 0, 1, 2, 3 அதெல்லாம் இந்த இடத்துல தேவையில்லை. 35 to 42 வரை போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் லெபார்டரி தெர்மோமீட்டர். Caution: do not use a clinical thermometer for measuring the temperature of any object other than the human body. ஸோ ஹியூமன் பாடியை தவிர மற்ற எந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை நோட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரை யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்சோ அவாய்ட் கீப்பிங் த தெர்மோமீட்டர் இன் த சன் ஆர் நியர் எ ஃப்ளேம். ஸோ சன் பக்கத்துலேயும் ஃப்ளேம் பக்கத்துலேயும் நம்ம கிளினிக்கல் தெர்மோமீட்டரை என்ன பண்ணக்கூடாது, கொண்டு போகக்கூடாது. அண்ட் இட் மே பிரேக். Next, laboratory thermometer. So how do we measure the temperature of other object? For this purpose, there are other thermometers. One such thermometer is known as the laboratory thermometer. Body temperature தவிர ஆப்ஜெக்ட்ஸோட டெம்பரேச்சரை நம்ம எப்படி நோட் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்காக அந்த பர்பஸ்க்காக நம்ம வேறு தெர்மோமீட்டர் வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அந்த தெர்மோமீட்டர் தான் laboratory thermometer. So the range of laboratory thermometer is generally from -10 degree Celsius to 110 degree Celsius. ஸோ கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருந்த மாதிரியே இதில் ரேஞ்ச் கிடையாது. இதில் -10 டிகிரி செல்சியஸ்லேருந்து 110 டிகிரி செல்சியஸ் வரை இருக்குது. அண்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருந்த மாதிரி பிகர் மார்க்ஸ்க்கு இடையில் 10 ஸ்மால் டிவிஷன்ஸ் இருக்கா, 5 ஸ்மால் டிவிஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு, 10 டிவிஷன்ஸ் இருந்தால் ஒவ்வொரு டிவிஷனோட வேல்யூ 0.1 டிகிரி செல்சியஸ் அண்ட் 5 டிவிஷன் இருந்தால் அந்த டிவிஷனோட வேல்யூ வந்து 0.2 டிகிரி செல்சியஸ். ஸோ லெபார்டரி தெர்மோமீட்டரோட பிக்சர் இது தான். ஸோ லெபார்டரி தெர்மோமீட்டரும் கிளினிக்கல் தெர்மோமீட்டர் மாதிரி லாங் நேரோ கிளாஸ் டியூபால் ஆனது. அண்டு கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஓட லென்த் ஷார்ட்டாக இருக்கும். அண்டு லெபார்டரி தெர்மோமீட்டரோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும். அண்டு இதுலேயும் கிளினிக்கல் தெர்மோமீட்டரில் இருந்த மாதிரி பல்ப் போர்ஷன் இருக்கும் அண்டு மெர்க்குரி இருக்கும். ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர் எவ்வளவோ அதை பொறுத்து அந்த மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த நேரோ டியூப்பில் போய் என்ன பண்ணும், அதோட டெம்பரேச்சர் எவ்வளவோ அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த மெர்க்குரி லெவல் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல என்ன ரீடிங்கோ அதுதான் அந்த ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சர். ஸோ லெபார்டரி தெர்மோமீட்டரோட ரேஞ்ச் -10 டிகிரி செல்சியஸ் டு 110 டிகிரி செல்சியஸ். Different types of thermometers are used for different purposes. The maximum and minimum temperatures of the previous day reported in weather reports are measured by a thermometer called the maximum minimum thermometer. So weather report கொடுக்குற அந்த மெட்டீரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ப்ரீவியஸ் டேயில் உள்ள டெம்பரேச்சரை நோட் பண்ணுறதுக்கு எந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். Homework: draw a clinical thermometer and laboratory thermometer.